ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி கோதுமை பச்சைப்பயிறு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேனல் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சைப்பயிறு 1 ஹவர் ஊற வச்சுட்டுருக்கேன். ஸோ 1 ஹவர் ஊற வச்சின அப்புறம் ஒரு டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ட்ரை ஆகணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. கரெக்டாக 1 ஹவர் ஊறினா போகிறோம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வானலியில் இந்த பச்சை பயிர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் இந்த லட்டுவே. பாருங்கள், இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனை வரும். பாருங்க, இப்போ கலர் சேஞ்ச் ஆச்சு தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது தட்டில் போட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், நல்லா ஆறட்டும். தட்டில் போட்டு வச்சுருவோம், நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வரலாம். பார்த்தல நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் இந்த பச்சை பயிரெல்லாம் போட்டுருக்கேன் பாருங்க. நான் அரைச்சின்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. பாருங்க, பச்சை பயிரில் ஹை லெவல்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். பாருங்கள், ஒரு தட்டில் 100 கிராம்ஸ் கேஷ்யூ, பாதாம், 100 பிஸ்தா பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு வானிலையில் நெய் விட்டுண்டு எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா.
கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ பச்சைப்பயிர் மாவு மிக்சியில் அரைச்சின்னு இருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இது ஒரு டம்ளர் இருக்குது பாருங்க. அந்த வாழையில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வறுத்தோம் இல்லையா, அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் நெய்யில் வறுத்த உடனே அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு எல்லாமே. ஒரு வானிலையை நெய்யை விட்டுட்டு பாருங்கள், கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குது கோதுமையில். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் கோதுமை மாவை. நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் மாவு வறுக்கும்போது, நான் காமிக்கிறேன்.
கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதே பிளேட்டில் திருப்பி இந்த வறுத்து வச்ச கோதுமாவே அதில் போட்டுடலாம். பாருங்கள், பச்சை பயிறு மாவு அப்புறம் கோதுமை மாவு. இப்போ அந்த வானிலையில் கொஞ்சம் எள்ளு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வெள்ளை எள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக ட்ரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். எள்ளில் வந்து நிறைய கால்சியம் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் லட்டு. பெரியவங்கலேருந்து சின்னவங்களே எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பிளேட்டில் போட்டுடலாம். இந்த கோதுமாவு பச்சை பயிறு அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த வறுத்த வச்ச எள்ளை பாருங்கள், எள்ளு அதில் போட்டுருக்கேன் நான். பச்சைப்பயிறு, பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா பருப்பு, அப்புறம் கோதுமை வறுத்து வச்சுட்டுருக்கோம். அப்புறம் எள்ளு வறுத்து வச்சுட்டுருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு ரெடியாக வச்சுட்ருக்கோம் எல்லாமே. இப்போது வெல்லம் எடுத்துக்கலாம். அதே வாளியில் வெல்லம் எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு மாவும் கோதுமாவும் 1.5 டம்ளர் இருந்தது. நான் அதே 1 டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு எந்த பாகம் வேணும்னு அவசியம் இல்லை. திக்கான சிரப் வந்தால் போகிறோம், அதுக்கு மேலே அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். தெரியுதா பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் திக்காக போகிறோம், எந்த பாகும் வரணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம் இதை.
ஏலக்காய் போட்டுடலாம். நல்லா திக்காகிடுச்சு சிரப்பு. ஸோ இந்த ஸ்டேஜை வறுத்து வச்சுருந்த மாவு எல்லாமே அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைக்கு ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு கலரி வச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன். நம்ம நெய்யில் எல்லாமே வறுத்துன்றதுனால நல்லா வரும் பாருங்கள். அந்த வாழைக்கு ஒட்டாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கைக்கு ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்க, கைக்கு ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாமே. கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவு இருக்கிறப்போ நம்ம உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கலாம். லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் பால்ஸாக பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ ரவுண்ட் ஷேப் பால்ஸாக லட்டுவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி உருட்டி ரவுண்ட் ஷேப் பாருங்கள், இந்த மாதிரி லட்டுவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே மாவெல்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக லட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். பாருங்க, இன்னொன்றும் காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ரவுண்டாக பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ கோதுமை பச்சை பயிறு லட்டு ரெடி. எல்லாருமே ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஏஜ்காரங்களும் இது சாப்பிட்லாம். ஸோ என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமை பச்சை பயிறு லட்டு ரெடி. தேங்க்யூ ஸோ மச். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ.